உங்களுக்கு அல்லாஹு தஆலா சில விடயங்களை ஹராமாக்கி இருக்கின்றார், தடுத்து இருக்கின்றார். அந்த ஹராமாக்கி இருக்கக்கூடிய அம்சங்கள் 4 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதிலே முதலாவது அம்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உக்கூக்கல் உம்மஹாத், உங்களுடைய தாய்மார்களை நோவினை செய்வது. உங்களுடைய தாய்மார்களை நீங்கள் நோவினை செய்வது, உள்ளத்தாலோ அல்லது உடலாலோ அவர்களுக்கு நோவினையை நீங்கள் ஏற்படுத்துவீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு தடுக்கப்பட்ட அம்சம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகின்றார். வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், இந்த உலகத்திலே நான் மிகச் சிறப்பாக உறவு பாராட்டுவதற்கு தகுதியான ஒரு நபரை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்முக்க, உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். சும்ம மன் யா ரசூலல்லாஹ், வேறு அதுக்கு பின்னாலே யார் என்று கேட்டார்கள். உம்முக்க, உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். மீண்டும் கேட்டார், சும்ம மன் யா ரசூலல்லாஹ், அதுக்கு பின்னால் யார் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது தடவை உம்முக்க என்று சொன்னார்கள். 4வது தடவை சும்ம மன் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட நேரத்தில் வேற யாரையாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள் என்று கேட்ட நேரத்தில் அபூக்க, உன்னுடைய தாய் என்று அல்லாஹ்வுடைய தந்தை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். 3 தடவைகளும் உம்முக்க, உன்னுடைய தாய். 4வது தடவை சொல்லுகின்ற நேரத்தில் உன்னுடைய தந்தை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இந்த உலகத்திலே தாயுடைய பெருமதி என்பது நம்மால் மட்டிட்டு அளவிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள ஒரு பெருமதி. நம்முடைய தாய் நமக்கு செய்தது என்பது மிகப்பெரிய ஒரு தியாகம். இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்தது உண்மை என்றால் சில வேளைகளில் நமக்கு தந்தை இல்லாமல் இருக்கலாம், நாங்கள் பிறக்கின்ற நேரத்தில் தந்தை இறந்து இருக்கலாம், அல்லது நாங்கள் வளர்வதற்கு முன்னாலேயே தந்தை இறந்திருக்கலாம். தந்தையால் நமக்கு செய்யப்பட வேண்டிய கடமைகள் என்பது இல்லாத நிலைமையில் இந்த இடத்துல யாராவது இருந்தால் அது ஆச்சரியப்படுகின்ற ஒரு அம்சம் உண்டு அல்ல. அப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கும். பிறப்பதற்கு முன்னாலேயே தந்தை இறந்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அப்படித்தான் நிலைமை. பிறந்த உடனே உங்களுடைய தந்தை இறந்திருக்கலாம். சில வேளைகளில் குறிப்பிட்ட ஒரு காலம் வளர்ந்து நாங்கள் வளரவில்லை என்கின்ற நிலைமையில தந்தை இறந்திருக்கலாம். ஆனால் தாயை பொறுத்தமட்டில் அவளுடைய தியாகம் என்பது, நாங்கள் பிறந்தது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அவள் பெற்றது உண்மை. அவள் பெற்றது உண்மை என்பது அந்த 10 மாதங்களுடைய சுமத்தல் இருக்கின்றதே, அந்த சுமப்பு எவ்வளவு கஷ்டத்தோடு, எவ்வளவு துன்பத்தோடு, எவ்வளவு துயரத்தோடு இருந்தது என்பதை சில வேளைகளில் நாங்கள் நம்முடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கின்ற நேரத்தில் நம்முடைய மனைவிமாரிடத்தில் கண்டிருப்போம். எனவே ஒரு தாயை பொறுத்த மட்டிலே இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பின்னால் நேசிப்பதற்கும் உறவு பாராட்டுவதற்கும் நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வைத்திருக்கக்கூடிய அருமையான ஒரு உறவு, அந்த உறவுக்கு நோவினை செய்வது இருக்கின்றதே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அது தடுக்கப்பட்ட அம்சம் என்று சொல்லி. அவர்களுடைய உள்ளம் நோகின்ற விதமாக நடந்து கொள்வது, அவர்களுடைய உள்ளம் பாதிக்கின்ற விதமாக நடந்து கொள்வது, அவர்கள் மார்க்கத்துக்கு முரணில்லாத ஒரு அம்சத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு அறிவில்லாமல் மார்க்கத்துக்கு முரணான அம்சங்களை நம்மிடத்தில் எதிர்பார்த்தால் அதிலே நாங்கள் கட்டுப்பட வேண்டிய தேவை கிடையாது. அல்லாஹ் தஆலா அதை நம்மை கட்டளை இட்டு விட்டார். ஆனால் மார்க்கத்துக்கு உடன்படக்கூடிய, மார்க்கத்துக்கு முரணில்லாத ஒரு விடயத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் அவர்களுடைய மனது நோகும் விதமாக நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா அதை உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய ஊர்களிலே, குறிப்பாக நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தாய்மாருடைய விடயத்தில் மிக அலட்சியமாக நடந்து கொள்கின்றோம். அது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்தவர்கள் வரைக்கும் தாய்மார்களுடைய விடயத்தில் ஒரு அலட்சிய போக்கு, ஒரு தாயை வீட்டிலே பார்க்கின்ற விதமும் ஒரு தந்தையை பார்க்கின்ற விதத்தையும் வைத்து பார்க்கின்ற நேரத்திலே நம்மால் அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தந்தை என்றால் அவருக்கு ஒரு மதிப்பு, தாய் என்றால் ஒரு அலட்சியம், தாயுடைய பேச்சிலே ஒரு அலட்சியம். தாய் ஒரு விடயத்தை ஒரு தடவை அல்ல 10 தடவை சொன்னதன் பின்னால் தான் அதை செய்வதற்குரிய முயற்சி எடுப்பது. முதலாவது தடவையே அவருடைய பேச்சுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்கின்ற நிலைமை இன்றைக்கு எடுபட்டு போய்விட்டது நம்முடைய வீடுகளில். நிறைய பெற்றார்கள், நிறைய பெற்றெடுத்த பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் வந்து புலம்புகின்ற புலம்பல்களை எல்லாம் இவ்வாறு தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்க நான் சொல்வதை அவன் கேட்கிறான், எங்கே நான் சொல்வதை அவள் கேட்கிறாள். நம்முடைய பேச்சுக்கு வீட்டிலே மதிப்பே கிடையாது. நான் எதை சொன்னாலும் ஒரு தடவை அல்ல 5 தடவை சொன்னால் தான் அந்த பிள்ளை கேட்கின்ற நிலைமை வீட்டிலே இருக்கின்றது என்று தாயுடைய பெருமதி தெரியாமல், தாயுடைய உள்ளம் நோகும் விதமாக மிக சர்வசாதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த ஹராமான விடயம் நம்முடைய வீடுகளில் அரங்கேறுகின்றதா இல்லையா? மிக சாதாரணமாக இருக்கின்றதா இல்லையா? தாயுடைய பேச்சு என்பது ஒரு அலட்சியமான ஒரு பேச்சு தான். தாயுடைய மஷூரா என்பது ஒரு அலட்சியமான ஒரு மஷூரா தான். அவள் தான் பெற்றாள், அவள் தான் சுமந்தாள். அவள் சுமக்கின்ற நேரத்தில் எவ்வளவோ கனவுகள் வைத்திருப்பாள். அந்த கனவுகள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நனவாக வேண்டும் என்பதற்காக பெற்றதன் பின்னாலும் மிகப்பெரிய கஷ்டத்தை பெற்றவள் அந்த தாய். அந்த தாயுடைய வார்த்தைகள், அந்த தாயுடைய மனது, அந்த தாயுடைய உடல், இதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த உலகத்திலே பிள்ளைகளுடைய முயற்சி இருக்க வேண்டுமே தவிர அவர்களுடைய உள்ளம் நோகும் விதமாக நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால், அவர்களை நோவினை செய்யும் விதமாக நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால், அவர்கள் வயதான நிலைமையில் நம்மிடத்தில் தஞ்சம் புகின்ற நேரத்தில் அவர்களுடைய உடல் நோகும் விதமாக, அவருடைய உள்ளம் நோகும் விதமாக வார்த்தைகளோ நடவடிக்கைகளோ நம்மிடத்திலே ஆகிவிடுமாக இருந்தால்
அல்லாஹு தஆலா ஹராமாக்கிய அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பார். அந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற திருமறை குர்ஆனிலே, பெற்றார்களில் 2 பேரோ அல்லது ஒருவரோ உங்களிடத்திலே வயதான நிலைமையிலே அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், அஹதுமா அவ் கிலாஹுமா, ஒருவரோ அல்லது 2 பேருமோ உங்களிடத்திலே வயதான நிலைமையிலே அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், ஃபலா தகுல் லஹுமா உஃப், அவர்களிடத்திலே உஃப்ங்கிற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம். அது கூட அவருடைய உள்ளத்தை நோவடித்து விடும். உஃப் என்பதை அரபிகளுடைய பயன்பாட்டிலே சொல்வார்களாம். உஃப் என்பது அடுத்தவர்களை அந்த அடக்குவதற்காக சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்கை. அதாவது சில வேளைகள் இந்த வாயை பொத்திட்டீங்கன்றதுக்காக நம்ம உஷ்ன்னு சொல்லுவோமே, அதை அரபியில் உஃப்ங்கிற வார்த்தைகளின் மூலமாக உஃப், வாயை மூடிக்கொண்டிருங்கள் என்பதற்கு அதை பயன்படுத்துவார்களாம். அவ்வாறு பயன்படுத்துகின்ற அந்த பயன்பாடு இருக்கின்றதே, அதை கூட உங்களுடைய பெற்றாருடைய விடயத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம். ஆனால் சர்வசாதாரணமாக நம்முடைய வீடுகளில் காணக்கூடியதாக இருக்கும். உம்மாக்குத்தான் அதிகமாக வாப்பா கம்பு எடுத்துருவார் என்ற ஒரு பயம், பாப்பா அடுத்த நடவடிக்கை எடுத்துருவார் என்ற ஒரு பயம். ஆனா தாயுடைய விடயத்திலே, உங்களுக்கு அறிவு இல்லம்மா, உங்களுக்கு பேச தெரியா, உங்களுக்கு உங்களோட ஆலோசனை எல்லாம் சரி வராது, உங்களுக்கு என்ன யோசிக்க தெரியும், நீங்க சும்மா வாய மூடிக்கொண்டு இருங்கோ என்கிற வார்த்தைகள் எல்லாம் மிக சர்வசாதாரணமாக நம்முடைய வீடுகளில் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த மார்க்கத்தை எல்லாம் நமக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலைமைகள் எல்லாம் ஒரு தாய்க்கு ஏற்பட்டு விடக் கூடாது இந்த மார்க்கத்தில் என்பதற்காக தாயை கொஞ்சம் முற்படுத்தி, தந்தையுடைய விடயத்தை இந்த ஹதீஸிலே பேசாமல் தாயுடைய விடயத்தை முற்படுத்தி, தாய்க்கு நாங்கள் கண்ணியம் கொடுத்து இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருவதற்காக வேண்டி தாயை நோவினை செய்வது இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கின்றான் என்று சொல்லித் தருகின்றார்கள். தாயுடைய வார்த்தை என்பது சாதாரணம் அல்ல என்பார் அந்த சகோதரர்களே. தந்தைக்கு ஒரு பெருமதி இருக்கின்றது, தாயுடைய வார்த்தை இருக்கின்றதே, அந்த துஆ மிக பெருமதியானது. அந்த தாயுடைய நாவை திறந்த அந்த தாய் சாதாரணமாக ஒரு சாபத்தை நமக்கு விட்டு விட்டான்னு வைங்களேன், அது எந்த தாயாக இருந்தாலும் பலிக்கும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கதையை சொல்லுகின்றார்கள். ஜுரைஜ் என்ற ஒரு நல்லடியார் இருந்தார், நல்ல மார்க்கசாலி, நல்ல மார்க்க உள்ளவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய காலத்தை அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டியே ஒதுக்கக்கூடியவர். அதற்காக வேண்டி ஒரு ஆசிரமம் அமைத்து அந்த ஆசிரமத்தை தொழுமிடமாக ஆக்கி மக்களுக்கு தொழக்கூடிய இடமாகவும் மக்களுக்கு போதனைகளை நிகழ்த்துகின்ற இடமாகவும் அந்த இடத்தை ஆக்கி விடுகின்றார். ஒரு சந்தர்ப்பத்திலே இவர் தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவருடைய தாய் ஜுரைஜ் என்று அழைக்கிறார். அவர் ஜுரைஜுக்கு அந்த தாயுடைய அழைப்பு கேட்கின்றது. தொழுகை இல்லாத நிலைமையாக இருந்தால் ஓடி போய் என்னன்னு கேட்டிருப்பார். அந்த மார்க்க அறிவு அவரிடத்தில் இருக்கின்றது. ஆனால் தொழுது கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அவருடைய உள்ளத்திலே ஒரு ஊசலாட்டம். நம்முடைய உள்ளத்திலும் இந்த ஊசலாட்டம் வந்தால் நாங்கள் என்ன முடிவெடுப்போமோ அது போன்றுதான் அந்த சகோதரர் முடிவெடுக்கிறார். அவருடைய உள்ளத்திலே ஒரு ஊசலாட்டம், யா அல்லாஹ் நான் உன்னை தொழுது கொண்டிருக்கிறேன், என் தாய் என்னை அழைக்கிறார், நீயா என் தாயா என்று வருகின்ற நேரத்தில் நீதான் எனக்கு முக்கியம் என்று அவர் தொழுகையை கண்டினியூ பண்ணுகின்றார். தாயும் அழைத்து பார்த்துவிட்டு கோபத்தால், நீ ஒரு விபச்சாரியுடைய முகத்திலே முழிக்காமல் உனக்கு மரணம் வராது என்று சொல்லிவிட்டு அந்த தாய் போய்விட்டார். ஒரு குறிப்பிட்ட காலம் செல்லுகின்றது. அந்த ஊரிலே ஒரு பெண் ஒரு ஆட்டிடையனோடு சேர்ந்து அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஊருக்குள்ளே வருகின்றார். எல்லோரும் அந்த பெண்ணை சாடுகின்றார்கள், பெண்ணை அடிப்பதற்கெல்லாம் போகின்றார்கள். மிக பயங்கரமாக அந்த பெண்ணுடைய விடயத்தில் நடந்து கொள்கின்றார்கள். யார் இந்த குழந்தைக்கு தந்தை என்று கேட்ட நேரத்தில் அந்த இடத்திலே தப்ப வேண்டும் என்று சொன்னால் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, யார் அந்த ஊரிலே நல்லவராக இருக்கிறாரோ அவரை பாயிண்ட் அவுட் பண்ணினால் ஆட்டோமேட்டிக்காக எல்லோருடைய அந்த கோபம் அங்கால பக்கம் திரும்பி நம்ம இன்னசென்ட் ஆகிடலாம் என்று ஜுரைஜுடைய பேரை சொல்லிவிடுகின்றார். ஜுரைஜ் அவர் ஆசிரமத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பம் ஆசிரமத்தில் ஒரு மேல ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த ஜுரைஜை தேடி போகின்றார்கள். ஜுரைஜை காணவில்லை. அந்த ஆசிரமத்தை உடைக்கின்றார்கள். உடைச்சி தூளாக்கி விட்டு ஜுரைஜை காணுகின்றார்கள். மேலே ஒரு இடத்துல நின்று ஜுரைஜ் இறங்கி வாங்கன்னு கேட்கிறாங்க. அந்த மக்களிடத்தில் ஜுரைஜ் சொல்றார், அமைதியாக இருங்க, நான் பாறேன் என்று சொல்லி போட்டு கீழே இறங்கி அவருக்கு அந்த நிலைமையில் உதவுவதற்கு யாரும் கிடையாது. எல்லோரும் நம்பிவிட்டார்கள் ஜுரைஜ் தான் தந்தை என்று. அவருக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது. அவருடைய உள்ளத்தில் இருந்தது ஈமான் மட்டும்தான். அந்த ஈமானோடு அந்த குழந்தை இடத்திலே சென்று பேச முடியாத அந்த மழலை இடத்திலே போய் உன் தந்தை யார் என்று கேட்பதை தவிர அவருக்கு வேற வழியே கிடையாது. உன் தந்தை யார் என்று கேட்கின்றார். அல்லாஹு தஆலா அந்த நல்லடியாரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தையை பேச வைத்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த குழந்தை இன்னார்தான் என்னுடைய தந்தை என்று சொன்னது. ஒரு குழந்தை பேசுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்திலே எல்லோரும் அதை நம்பி விடுவார்கள். ஏனென்றால் பேச முடியாத ஒரு குழந்தை இறைவன் பேச வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா. எனவே அவர் பேசின உடனேயே, அந்த குழந்தை பேசின உடனே எல்லோரும் நம்பி விட்டார்கள் அந்த ஆட்டிடையன் தான் என்று. ஆனால் அந்த குழந்தை இடத்திலே அந்த குழந்தையை பார்த்து ஜுரைஜ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் தாயுடைய சாபம் பலித்து விட்டது, என் தாயுடைய சாபம் பலித்து விட்டது. தாயுடைய சாபம் என்பது சாதாரண சாபம் அல்ல. நம்முடைய வீடுகளில் இப்படி ஒரு தாயை நாங்கள் கண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் தொழுதுட்டு இருக்கிற நேரம் ஷஃபிலானோட தொழுகையாக இருந்தால் கூட
நம்ம எல்லாம் தொழுதுட்டு இருக்கிற நேரம் நம்மளை யாராவது கூப்பிடுவார்களாக இருந்தாலும் உள்ள தொழுதுட்டிக்குன்னு சொல்ற அளவுக்கு மிகச்சிறப்பான தாய்மாரை நமக்கு தந்திருக்கிறார். இந்த தாயுடைய வார்த்தைக்கே அல்லாஹு தஆலா இப்படி ஒரு நிலைமையை வைத்திருக்கின்றான் என்றால், அதுவும் தொழுகின்ற நிலைமையில இருந்த ஒரு பிள்ளைக்கு ஒரு தாயுடைய சாபம் பலிக்கும் என்கின்ற நிலைமை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றான் என்றால், நாங்கள் தொழாத நிலைமையில், நாங்கள் சாதாரணமாக இருக்கிற நிலைமையில், நாங்கள் போன் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில், நாங்கள் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற நேரம், அல்லது நாங்கள் யாரோடையாவது கதைத்துக் கொண்டிருக்கிற நேரம், நம்முடைய தாய் நம்மை அழைத்த அழைப்புக்கு நாங்கள் உடனே பதில் தராமல் அவசரமான ஒரு தேவைக்காக அழைத்துக் கொண்டிருக்கிற அந்த தாயுடைய நாவு சில நேரம் திறந்து நீ நாசமா போகட்டும் என்று சொன்னால் நாசமாய் போய் விடுவோம் என்பது சகோதரர்களே. இந்த ஹதீஸ் அதுக்கு ஒரு ஆதாரம். நம்முடைய தாய் இந்த மாதிரியான தாய் அல்ல. 5 நேரம் தொழக்கூடிய தாய், நம் தொழுகையை ஊக்குவிக்கக்கூடிய தாய், நம்மை பள்ளிவாசலுக்கு அனுப்பக்கூடிய தாய். இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக நம்மை அனுப்பி வைப்பதில் தாயுடைய பங்களிப்பும் இருக்கும். இந்த நேரத்தில் நம்முடைய தேவை வீட்டிலே இருக்குமாக இருந்தால் அந்த தேவைகளை தானாக நிறைவேற்றிக் கொண்டு நம்மை இந்த பள்ளிவாசலுக்கு அனுப்பிய தாயாக அந்த தாய் இருப்பார். அப்படிப்பட்ட தாயை பெற்ற நாங்கள் அந்த சாபத்தை பயந்து கொள்ள வேண்டும் என்பார் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கடைசியாக அந்த செய்தியை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஜுரைஜுக்கு மார்க்க அறிவிலே தெளிவு இருக்குமாக இருந்திருந்தால் தாய் அழைத்த நேரத்தில் தொழுகையை விட்டு போயிருப்பார். தொழுகை அல்லாஹுவா தாயா, அந்த அதாவது அந்த கம்பேரிசனே பிழை சகோதரர்களே. அல்லாஹ்வா தாயா, அதை எப்படி கம்பேர் பண்றது? அல்லாஹ்வா தாயாங்கிற கம்பேர் பண்றது இல்லை. அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? நஃபிலான தொழுகையை விட்டு தாயுடைய அழைப்பை நீ செவிமடுக்க வேண்டும். அந்த கட்டளை அவருக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவருக்கு மார்க்க அறிவு இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த தாயுடைய அழைப்பை அவர் ஏற்றிருப்பார், தொழுகையை விட்டு போயிருப்பார். எனவே தாயுடைய விடயத்தில் மிக கவனமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் தாய் இருக்கின்றார். தாய் இல்லாமல் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. எனவே நம்முடைய தாயுடைய விடயத்தில் மிக கவனமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அவருடைய உள்ளம் புண்படாத விதமாக நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொள்வது அல்லாஹ் ஆதரித்தது, அல்லாஹு தஆலா தடுத்தது. அவர்களுடைய உள்ளம் நோகும் விதமாக, உடல் நோகும் விதமாக அவர்களை நோவினை செய்வது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியிலே சொல்கின்றார்.